பார்க்க வரவேற்கிறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு. இந்த 2 வார்த்தைகளையும் நாம தனித்தனியா கேட்கும்போதே அது ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியா தெரியுது. இப்ப இது 2 இணைய போகுது. இது வெறும் அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி இல்ல, இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த மூலப்பொருளை நாம அலசும்போது நமக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. அதாவது, இந்த தொழில்நுட்ப புரட்சி சரியான கட்டுப்பாடுகளோட மனித குலத்துக்கு அளப்பரிய நன்மைகளை தர்ற ஒரு நிர்வகிக்கக்கூடிய முன்னேற்றமா, இல்லைன்னா இதோட ஆபத்துகள் நாம இதுவரை சந்திச்சிராத அளவுக்கு பெருசா இருந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்குமா? இந்த விவாதத்துல முறையான நிர்வாகத்தோட இது மனித முன்னேற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கும்னு நான் வாதிடுவேன். ஆனா நான் இத முற்றிலும் வேறொரு கண்ணோட்டத்துல பாக்குறேன். இதுல அந்தர்லீனமாக இருக்கிற ஆபத்துகளும் அத கட்டுப்படுத்த நாம முன்வைக்கிற வழிமுறைகளோட போதாமையும் இத மனிதகுலம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாத்துதுன்னு நான் வாதிடுவேன். நிச்சயமா இது ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்ப பாய்ச்சல் தான். ஆனா அதை நிர்வகிக்க முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். இது மனிதகுல முன்னேற்றத்துக்கான ஒரு மிக முக்கியமான கருவி. உதாரணத்துக்கு, ஆதாரம் சொல்ற அந்த விரைவான கண்டுபிடிப்பு வளையத்தை எடுத்துக்குவோம். இது ஏதோ தொழில்நுட்ப வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா அதோட அர்த்தம் உண்மையிலே பிரம்மாண்டமானது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆகுறதுக்கு பதிலா ஒரு 10 மாசத்துல கண்டுபிடிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? காலநிலை மாற்றத்துக்கான தீர்வை நம்ம தேடுற வேகத்தை இது பல மடங்கு அதிகரிக்கும். இதுதான் குவாண்டம் ஏஐ நமக்கு கொடுக்க போற உண்மையான சக்தி. இதனால நோய், பஞ்சம் மாதிரியான பெரிய பிரச்சனைகளுக்கு முன்னாடி நாம கையெழு நிலையில நிக்க வேண்டியதில்லை. இதை நிர்வகிக்க தெளிவான திட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. யார் இதை பயன்படுத்தலாங்கிற அணுகல் கட்டுப்பாடுகள், பாதுகாப்பான சோதனை சூழல்கள், தன்னிச்சையான தணிக்கைகள், முக்கியமா மனிதனை மையமாக வச்ச கொள்கைகள்னு ஒரு விரிவான செயல் திட்டத்தையே நாம உருவாக்க முடியும். சரியான திட்டமிடலோட போனா இதோட அபாயங்களை குறைச்சி நன்மைகளை அறுவடை செய்ய முடியும். நீங்க சொல்ற நன்மைகள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதோட மறுபக்கத்தை நாம பார்க்க தவறிடக்கூடாது. இந்த தொழில்நுட்பத்தோட ஆபத்துகள் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்ல. அது முற்றிலும் முன்னோடி இல்லாதது. ஆதாரம் குறிப்பிடுற சிவப்பு கொடிகளை நாம ரொம்ப தீவிரமா கவனிக்கணும். அதுல முக்கியமானது வெளிப்படைத்தன்மையற்ற நிறுவனங்களுக்குள் நடக்கும் வேகமான தணிக்கை செய்யப்படாத திறன் அளவிடுதல். இதோட அர்த்தம் என்னன்னா, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு சில நிறுவனங்கள்லயோ இல்ல சில நாடுகள் கிட்டயோ நாம கற்பனை கூட பண்ண முடியாத சக்தி குவியும். இது ஜனநாயகத்தோட ஆணிவேரே அசைச்சு பார்க்கக்கூடியது. ஆள்மாறாட்ட காணொளிகள், அதாவது டீப் ஃபேக்ஸ் மூலமா உண்மையை பொய்யாக்கவும் பொய்ய உண்மையாக்கவும் முடியும். கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் நம்மோட தனிப்பட்ட சுதந்திரத்தை முழுசா பறிச்சிடும். நாம முன்மொழிகிற கட்டுப்பாடுகள் எல்லாம் கொள்கை அளவுல சரிதான், ஆனா உலக நாடுகள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைக்குமா? சக்தி வாய்ந்த நிறுவனங்களுக்கு எதிரா இதை எப்படி செயல்படுத்துறது? இது ஒரு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பம். அதாவது, நல்ல நோக்கத்துக்காக உருவாக்குன ஒரு கருவிய அடுத்த நிமிஷமே ஒரு கொடூரமான ஆயுதமா மாத்த முடியும். நாம ஒரு பேரழிவுக்கான சாத்தியத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற ஆபத்துகள் உண்மையானவை தான், அதை நான் மறுக்கல. ஆனா கட்டுப்பாடுகளோட சாத்தியக்கூற நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க போனுது. நாம கண் மூடித்தனமா இதை நம்பல. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு பொறியியல் மற்றும் நிர்வாக அணுகுமுறை. ஆதாரம் சொல்ற மாதிரி திறன் சார்ந்த ஒழுங்குமுறைகளை உருவாக்க முடியும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஏஐ அமைப்போட திறன் அதிகரிக்க அதுக்கான கட்டுப்பாடுகளும் கண்காணிப்பும் தானாகவே கடுமையாகும். இது ஒரு நிலையான விதிமுறை இல்ல, தொழில்நுட்பத்தோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிற ஒரு உயிரோட்டமான பாதுகாப்பு அமைப்பு. இது ஒரு பொறுப்பான அணுகுமுறை இல்லையா? நீங்க சொல்ற திறன் சார்ந்த ஒழுங்குமுறை கேட்க நல்லா இருக்கு. ஆனா என்னோட அடிப்படை கேள்வி இதுதான். இந்த கட்டுப்பாடுகள்லாம் உலகளாவிய ஒத்துழைப்பையும் நேர்மையான அமலாக்கத்தையும் சார்ந்தனா இருக்கு. அது நடைமுறைக்கு சாத்தியமா? மூலப்பொருள் சொல்ற மாதிரி சில வெளிப்படைத்தன்மையற்ற நிறுவனங்கள் இந்த விதிகளை மதிக்காம ரகசியமா தங்களோட திறன்களை வளர்த்துக்கிட்டா நாம என்ன செய்வோம்? அவங்கள எப்படி தணிக்க செய்யறது? ஒரு சில நாடுகள் இந்த உலகளாவிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மறுத்துட்டா இந்த மொத்த பாதுகாப்பு அமைப்பும் உடைஞ்சு போயிடுமே. அதைவிட பெரிய ஆபத்து அமைப்பு ரீதியான அபாயங்கள், அதாவது சிஸ்டமிக் ரிஸ்க்ஸ். இது ஒரு சின்ன டாமினோக்கள் விழுந்து ஒரு பெரிய வரிசையே சாய்க்கிறது மாதிரி. ஒரு தானியங்கி நிதி அமைப்புல ஒரு சின்ன பிழை ஏற்பட்டா அது சில நொடிகளுக்குள்ள உலக சந்தையே சரிவுக்குள்ள கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆபத்து இங்கேயும் இருக்கு.
ஒரு சின்ன தவறு கூட நாம கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொடர் தோல்விக்கு, ஒரு கேஸ்கேடிங் ஃபெயிலியருக்கு வழிவகுக்கலாம். அதை எப்படி தடுப்பீங்க? நீங்க சொல்ற அமைப்பு ரீதியான அபாயங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட். உலகளாவிய ஒத்துழைப்பு ஒரு சவால்ங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நம்ம முயற்சிக்காம இருக்க முடியுமா? ஆரம்பத்துல சில நாடுகள் சேரலன்னாலும் ஒரு வலுவான கூட்டமைப்பு உருவானா மத்தவங்களும் சேர வேண்டிய கட்டாயம் உருவாகாதா? சரி, இந்த சவால்களை தாண்டி இதனால கிடைக்க போற சமூக பொருளாதார நன்மைகளை நாம மறந்துடக்கூடாது. எந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப மாற்றமும் ஒரு தற்காலிக சீர்குலைவை ஏற்படுத்தும், அது உண்மைதான். ஆனா இந்த தொழில்நுட்பம் ஆதாரம் சொல்ற மாதிரி அறிவியல், உற்பத்தி மற்றும் தளவாடங்கள்ல மிகப்பெரிய உற்பத்தி திறன் ஆதாயங்களை கொண்டு வரும். இதனால கிடைக்கிற பொருளாதார வளர்ச்சி இந்த மாற்றத்தை நிர்வகிக்க நமக்கு உதவும். உதாரணமா, நம்ம நெகிழ்வான சமூக பாதுகாப்பு வலைகளையும் மறுபயிற்சி திட்டங்களையும் உருவாக்கலாம். இதனால வேலை இழக்கிறவங்களுக்கு புதிய திறன்களை கொடுத்து அவங்கள வேற வேலைக்கு தயார்படுத்த முடியும். இது ஒரு தற்காலிக சீர்குலைவு தான், ஆனா நீண்ட காலத்துல கிடைக்க போற நன்மை ரொம்ப பெருசு. நீங்க சொல்றது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. ஆனா நான் அதை வேற மாதிரி பார்க்கறேன். நீங்க சொல்றது கட்டுப்பாடற்ற தொழில்நுட்பத்தால உருவாகிற ஒரு பிரச்சனைக்கு நாம அப்புறமா ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆதாரம் தெளிவா பொருளாதார குவிப்பு மற்றும் வெற்றியாளர் அனைத்தையும் பெறும் தளங்கள், அதாவது வினர் டேக் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி எச்சரிக்குது. இதோட அர்த்தம், இந்த தொழில்நுட்பத்தோட பலன்கள் எல்லாருக்கும் சமமா போய் சேராது. யார்கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருக்கோ அவங்க இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாறுவாங்க, மத்தவங்க பின்தங்கிடுவாங்க. இது ஒரு சில நிறுவனங்களையோ நாடுகளையோ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துற நிலைமைக்கு கொண்டு போகும். அப்படி ஒரு நிலைமையில நீங்க சொல்ற சமூக பாதுகாப்பு வலைகள் எப்படி இந்த அதிகால ஏற்றத்தாழ்வை சரி செய்யும்? அது ஒரு தற்காலிக ஏற்பாடா இருக்குமே தவிர இந்த அமைப்புல ஏற்படுற அடிப்படை மாற்றத்துக்கு தீர்வாகாது. நீங்க ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினை ஆற்றுவதை பத்தி பேசுறீங்க, நான் அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை பத்தி பேசுறேன். அதிகார குவிப்புங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த முழு கட்டமைப்புமே மனிதனை மையமாக கொண்ட மதிப்புகள் மற்றும் உரிமைகளை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்படுது. இதோட நோக்கம் மனித திறன்களை மாற்றுவது இல்ல, அதை மேம்படுத்துவதுதான். ஆதாரம் சொல்ற மனித தலையீடு, அதாவது ஹியூமன் இன் த லூப் அமைப்புகள் பத்தி யோசிப்போம். அதோட அர்த்தம், சிஸ்டம் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் கடைசி முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு மனுஷன் கையில தான் இருக்கும். ஒரு டாக்டர் ஏஐயோட உதவியோட ஒரு நோயை கண்டுபிடிக்கலாம், ஆனா என்ன சிகிச்சை கொடுக்கணும்னு முடிவு பண்றது அந்த டாக்டர் தான். ஏஐ ஒரு கருவி, எஜமானன் இல்ல. மனிதனோட தீர்ப்பும் மதிப்பீடுகளும் தேவைப்படுற முக்கியமான வேலைகள்ல கட்டுப்பாடு எப்பவும் மனிதர்கள்கிட்ட இருக்கிறத நம்ம உறுதி செய்யலாம். இது அதிகார குவிப்பை தடுக்கும் இல்லையா? மன்னிக்கவும், அந்த வாதத்தை என்னால் முழுசா ஏத்துக்க முடியல. ஏன்னா அது மனிதர்கள் எப்பவும் கட்டுப்பாட்டுல இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில இருக்கு. ஆனா அது நடைமுறையில சாத்தியமா? ஆதாரம் நகரங்கள் மற்றும் விநியோகச் சங்கிலிகளை நிர்வகிக்கிற முடிவெடுக்கும் சூழ்ச்சி அமைப்புகள், டிசிஷன் எக்கோசிஸ்டம் பத்தி பேசுது. இந்த அமைப்புகளோட சிக்கலும் வேகமும் அதிகமாகும்போது மனித மேற்பார்வைங்கிறது ஒரு உதவியா இல்லாம ஒரு தடையா மாறிடும். ஒரு நொடிக்கு 100 முடிவுகளை எடுக்கிற ஒரு சிஸ்டத்துல ஒரு மனுஷன் எப்படி தலையிட முடியும்? எந்த ஒரு மனிதனும் திறம்பட தலையிட முடியாத அளவுக்கு வேகமா செயல்படுற தொடர் தோல்விகளை இது உருவாக்கலாம். அப்போ நீங்க சொல்ற மனித மேலாதிக்கம், அதாவது ஹியூமன் ஓவரைடு இல்லனா கில் ஸ்விட்ச்ங்கிறது வெறும் தத்துவார்த்த பாதுகாப்பா மட்டும்தான் இருக்கும். ஒரு நொடிக்குள்ள நடக்கிற நிதிச்சந்தை சரிவையோ ஒரு மனுஷனால எப்படி உடனே நிறுத்த முடியும்? அதே மாதிரி ஒரு நிலைமை இங்கேயும் வரலாம். அப்போ மனிதன் கட்டுப்பாட்டுல இருக்கிறான் என்பது ஒரு மாயையாகிவிடும். இந்த தொழில்நுட்பத்தோட ஆற்றல் மகத்தானதுங்கிறத நாம மறுக்க முடியாது. மருந்து கண்டுபிடிப்பிலிருந்து பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்றது வரைக்கும் இது நமக்கு உதவ போகுது. ஆமா, சவால்கள் இருக்கு, ஆபத்துங்கள் இருக்கு. ஆனா அதுக்காக முன்னேற்றத்தையே நிறுத்திட முடியாது. நமக்கிட்ட தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு வழிமுறைகள், மனிதனை மையமாக கொண்ட கொள்கைகள்னு ஒரு தெளிவான செயல்திட்டம் இருக்கு. இத வச்சுக்கிட்டு எச்சரிக்கையோட படிப்படியா சோதனைகள் செஞ்சு முன்னேறினா இதோட நன்மைகள் நிச்சயம் ஆபாயங்களை விட அதிகமா இருக்கும். இது ஒரு குருட்டு நம்பிக்கை இல்ல, இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு. நீங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் நல்ல நோக்கத்தோட இருக்கலாம். ஆனா இந்த தொழில்நுட்பத்தோட வேகமும் தாக்கமும் நாம இதுவரைக்கும் பார்த்த எதையும் விட பல மடங்கு அதிகம். அதிகார குவிப்பு, ஜனநாயக அரிப்பு, கட்டுப்படுத்த முடியாத அமைப்பு ரீதியான தோல்விகள்னு இதோட அபாயங்கள் ரொம்ப அதிகம். நாம உருவாக்குற சக்திய நம்மால உண்மையிலேயே கட்டுப்படுத்த முடியுமாங்கிறது தான் அடிப்படை கேள்வி. நான் இதோட சாத்தியமான நன்மைகளை மறுக்கல,
ஆனா ஒரு பேரழிவுக்கான 1% வாய்ப்பு இருந்தா கூட அது நாம எடுக்க துணியக்கூடாத ஒரு சூதாட்டம். ஏன்னா தோத்துட்டா நாம இழக்கிறதுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. சரி, நாம 2 பேரும் ஒரு விஷயத்துல உடன்படுறோம்னு நினைக்கிறேன். எதிர்கால பாதை நிச்சயமற்றது. இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவுகள் தான் அந்த பாதையை வடிவமைக்க போகுது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தொழில்நுட்ப பாதுகாப்பு, எல்லாரையும் உள்ளடக்கிய நிர்வாகம், பரந்த கல்வி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு இந்த மூலப்பொருள் தெளிவா காட்டுது. ஒரு புரட்சிகரமான முன்னேற்றத்துக்கும் ஒரு பேரழிவுக்குமான கோடு ரொம்ப மெல்லிசானது. அந்த சமநிலையை நாம எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறத இன்னும் ஆழமா ஆராய வேண்டியிருக்கு.